தேனி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் என்டிஏ கூட்டணி வேட்பாளர் டிடிவி தினகரனுக்கு கிராம மக்கள் காத்திருந்து வரவேற்பு. தேனி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் டிடிவி தினகரன் பெரியகுளம் பகுதியில் உள்ள நகராட்சி, பேரூராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் இரண்டாவது நாளாக பரப்புரை மேற்கொண்டார். இதில் வடக்குப்பட்டி, மேல்மங்கலம், ஜெயமங்கலம், குள்ளப்புரம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மேலும் பிரச்சாரத்தின் போது பேசிய டிடிவி தினகரன், சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு என் மீது அன்பு மழை பொழிந்து வருகிறீர்கள், பாசமலையில் நினைக்கிறீர்கள். 50-100க்கு பிரியாணிக்கு வரும் கூட்டம் இது இல்லை. ஆர்கே நகர் தேர்தலில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமியை தறிக்கிட்டு ஓட வைத்தது. திமுக கூட்டணிக்கு டெபாசிட் போனது. அந்த வெற்றியை இப்போது தருவீர்கள் நீங்கள். இந்தியாவிற்கு மோடி கடந்த 10 ஆண்டுகளாக நல்ல பல திட்டங்களை தந்தவர். அவர் மீண்டும் பிரதமராக வர வேண்டும். அம்மாவிடம் பெற்ற திட்டங்களை மோடியிடம் மீண்டும் பெற்றுத்தர முடியும். மோடியின் செயல்பாட்டால் ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் நாடுகள் பயப்படுகிறது. இரும்பு பெண்மணியாக அம்மா இருந்ததை போல் இரும்பு மனிதராக மோடி உள்ளார். தமிழகத்தில் போதை கலாச்சாரம் குறித்தும் அதில் தொடர்புடையவர்கள் குறித்தும் தேர்தலுக்கு பின் பிரதமர் மோடி நடவடிக்கை எடுப்பார். தற்போது தேர்தல் வேலையால் அதை கைவிட்டுள்ளார். என்னை பற்றி தவறாக சொல்லிக் கொடுத்து கட்சியில் இருந்து நீக்க வைத்தனர். ஒரு சொட்டு கூட மது இல்லாத மாநிலமாக்குவேன் என சொன்ன ஸ்டாலின் தற்போது தமிழகத்தில் போதை பழக்கத்தை வளர்த்து வருகிறார். காங்கிரஸ் உடன் கூட்டணியை வைத்து ஓட்டு கேட்கும் திமுக கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கான தண்ணீரை பெற்றுத்தர முடியுமா? அதேபோல் 5 மாவட்டங்களின் நீராதாரமாக திகழும் முல்லை பெரியார் அணையின் பிரச்சனையில் கூட்டணியில் உள்ள கேரள கம்யூனிஸ்ட் அரசுடன் சமூக தீர்வை ஏற்படுத்தி தருவாரா ஸ்டாலின்? குக்கர் விசில் சப்தம் டில்லி வரை ஒலிக்க வேண்டும். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது நமது உறவு. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் பல்வேறு தடைகளை தாண்டி, கஷ்டங்களை தாண்டி உங்களிடம் 14 ஆண்டுகள் கழித்து வந்திருக்கிறேன். என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என பிரச்சாரம் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களின் பையன் கடந்த மாதம் அம்மா பிறந்தநாளப்ப நான் வந்திருந்தப்ப என்னிடம் அவர் அன்பாக என்னை, சார் நீங்க இங்கதான் போட்டியிடணும், எல்லா மக்களும் நீங்கள் வர வேண்டும் என்று ஆவலோடு தொகுதி கொடுக்க எதிர்பார்க்கிறார்கள், மீண்டும் வர வேண்டும் என்று என்னிடம் கோரிக்கை வைத்தார். அதற்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியும், நான் யார்கிட்டே அபகரிச்சு எழுதி வாங்கிக்கிற பழகின்றேன். ஏன்னா அவர் எப்படி நம்ம போய் கூட்டணி இருக்காரு, அது ஓட்டியிருந்தாலும் மீண்டும் இணைந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் தேர்தலில் போட்டியிட்டால் தேனிக்கு போட்டியிட வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் இங்கே ரவீந்திரநாத் அவர்களின் தொகுதி என்பதால் நான் அதை பற்றியே நினைக்காமல் இருந்தேன். ஆனால் இதில் ரவீந்திரநாத் அவர்களே நான் இங்கே போட்டியிட வேண்டும் என்று கடந்த மாதம் அம்மா அவர்களின் பிறந்த நாள் அன்றைக்கு என்னை அழைப்பு விடுத்தார். அதன் பிறகு நான் ஓபிஎஸ் அவரோடு பேசி இங்கு போட்டியிடலாம் என்று முடிவெடுத்து இன்றைக்கு உங்களோடு இங்கே வந்தபோது தேனி அன்னச்சியில ஒரு வீடு கிடைச்சது. பெரிய குளத்திலே எனக்கு ஒரு வீடு பாருங்கப்பா அப்படின்னு சொன்னேன். நான் சரியான வீடு கிடைச்சதும் இங்கேயே ஒரு வீடு எடுத்து நான் தங்கிடுவேன், உங்களோட இருப்பேன், உங்களோடு தொடர்வேன். உங்களது பாராளுமன்ற உறுப்பினராக, உங்களது நாடாளுமன்ற உறுப்பினராக, உங்கள் வீட்டு பிள்ளையாக. உங்களுக்கு தெரியும், இந்த தொகுதி வளர்ச்சிக்காக அம்மா அவர்களிடம் சொல்லி எத்தனையோ திட்டங்களை, நமது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறேன். அதெல்லாம் சொல்லி காமிச்சு நான் வரல. உங்களுடைய அன்பு, என்னுடைய உறவினர்களாக, ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களை சகோதரனாக, உங்களின் பையனாக, அண்ணனாக என்னை நினைத்து இங்கே அழைத்திருக்கிறீர்கள். தேர்தல் கூட நீங்க காலம்பர ஆண்டிப்படி பள்ளியா போல அங்கே எனக்கு மாலை போட போறப்ப ஒரு 25-26 வயசு பையனை வச்சு கை கொடுத்து நீங்க தான் சார் ஜெயிப்பீங்க அப்படியா தம்பி? ஆமா சார், எங்க ஓட்டெல்லாம் உங்களுக்கு தான். நான் நீங்க எம்பிஆர் தப்ப நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன், படிச்சுட்டு தப்ப நான் கிரிக்கெட் பேட்டு கேட்டேன், வாங்கி கொடுத்தீங்க. இதை நம்ம திருப்பி ஒரு ஓட்டு தெரிஞ்சு பண்ணலாம். அம்மா பேர்ல நானே கட்சி ஆரம்பிச்சுட்டு துரோகிகள் என்னை கட்சியை விட்டு நீக்கிய பிறகு நான் கட்சி ஆரம்பிப்பேன் என்று நினைச்சேனா? இல்லை, காலம் என்னை அதை செய்ய வைத்திருக்கிறது. 19 பாராளுமன்ற தேர்தலே நான் போட்டிட்டு இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் எம்எல்ஏ இருந்தவங்களுக்கு தெரியும், அம்மாவுடைய தொகுதி இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அம்மா மறைவிற்கு
இவங்கெல்லாம் சேர்ந்து நீக்கின பிறகு பயப்படுவாங்க. நான் புதுசா கட்சி ஆரம்பிச்சு சுயேட்சை சின்னமாகிய இந்த சுற்ற சின்னத்தில் போட்டியிட்டு ஆட்சியர்கள் மக்கள் எனக்கு மாபெரும் வெற்றி தந்தது உங்களுக்கு தெரியும். அதே போன்ற ஒரு வெற்றியை நமது தேனி நாடாளுமன்ற